ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் பக்கோடா தான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் கடல மாவு எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா 1 ஸ்பூன் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. ப்ளைன் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு பன்னீர் பக்கோடா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா அதை கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம பன்னீரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ளைன் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டு அந்த மசாலாவில் நல்லா அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அது சூடானதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பன்னீரும் நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி, ஹெல்தி ரெசிபியும் கூட. பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான டேஸ்டியான பன்னீர் பக்கோடா ரெடி. இவ்வளோதான், சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.